பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நான் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காய் வச்சு கூட்டு தான் பண்ண போகிறேன். கடல் பருப்பும் புடலங்காயும் கூட்டு பண்ணுறேன். புடலங்காய் கூட்டு அது எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். சீக்கிரம் வேகணும் அப்படிங்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு புடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி மேல் தோல் சீவி, இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா, இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் சீவிட்டு சுத்தப்படுத்தி கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 150 கிராம் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு பெரிய பழமாக இருந்தால் ஒரு பழம் எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 பழம் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன வரல் இந்த நீளத்துக்கு இஞ்சி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துறதுக்கு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அப்புறம் தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 சில்லு எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாமே நம்ம வந்து குக்கரில் வச்சு வேக வைக்கணும். பருப்பு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளி பழம் அதையும் இது கூட 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி இது கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் அது இது கூட நம்ம போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், மஞ்சப்பொடி சேர்த்துருக்கு, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு வந்து பாருங்கள், நான் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், கரெக்டாக இருக்கும். அப்புறம் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன், அவ்வளோதாங்க. இது கூட உப்பு சேர்த்து நம்ம வேக வைக்கணும். உப்பு கம்மியாக சேர்த்துக்கலாம், அப்புறம் வேணும்போது தேவைப்பட்டால் எவ்வளோ வேணும் சேர்த்துக்கலாம். காய்க்கு மேலே கொஞ்சம் தண்ணி வர்ற அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா புடலங்காயே நீர்க்காய் தான், அதுலேயே தண்ணி விடும். பாருங்கள், காய்க்கு மேலே இவ்வளோ தண்ணி இருந்தால் போதும். இப்போ இதை கேஸ் பற்ற வச்சு இதை வேக வைக்கலாம். ஒரு 5 விசில் விட்டுடலாம். இது 5 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல, 2 சில்லு தேங்காயும் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது 2ஐயும் பறிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ தேங்காயும் 2 சில்லு தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு இதை அரைச்சிட்டு வந்து வச்சாச்சு. இப்போது நமக்கு இது 5 விசில் வந்துருச்சு, ஸ்டீம் அடங்கிடுச்சு. பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா வெந்து குழஞ்சிருச்சு. இப்போ இந்த கரண்டியில் கொஞ்சம் இப்படி அமுத்தி விட்டோம்னா இந்த பருப்பெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் நைஸ் ஆகும். இப்படி கொஞ்சம் இப்படி கரண்டியில் இப்படி அமுத்தி விடணும். சரி, இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் ஊற்றிடலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இது கூட வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காயை நம்ம இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு உப்பு பார்த்துக்கலாம். நம்ம வந்து முதல்ல கொஞ்சம் காய் வேகும்போது உப்பு போட்டிருக்கோம், அது ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம். இப்போ உப்பு பார்த்துக்கலாம். உப்பு எனக்கு பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ணும், ரைஸில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு வேணும்னா நம்ம இதோட எடுத்து தாளிச்சு விட்டுடலாம். இல்லை நம்ம சைட் டிஷ்ஷாக எல்லா குழம்புக்கும் தொட்டுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா இனி கொஞ்சம் நேரம் விடணும் நம்ம. இப்போ நான் வந்து தாளிச்சு விடுப்பேன்.
நான் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துறேன். நீங்கள் குக்கிங் ஆயில் நீங்கள் எது யூஸ் பண்ணுவீங்களோ அது சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காய்ஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு 1 ஸ்பூனு, உளுந்து பருப்பு 1 ஸ்பூனு, காஞ்ச மிளகாய் 3, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு கொட்டையெல்லாம் தாளிப்பு கொடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தூள் தூவி இறக்கிடலாம். நம்ம பாருங்கள், புடலங்காய் போட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இது ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சைடிஷ்ஷாக கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டில் ஒரு முறை இது செஞ்சு பாருங்கள். இது என்னோடய சின்ன வயசு ரெசிபியெல்லாம் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.